So our topic is about group discussion. Okay, so group discussion na எல்லாருக்குமே தெரியும். We have to discuss something in a group formation. Okay, so on the group formation la வந்து பாத்தீங்கன்னா first thing we have to interact with English only. Okay, so இது வந்து this is a compulsory one. You have to attend the group discussion for at least one or two times. Okay, அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த preparation தெரியும். Okay, so first of all what is group discussion? Okay, அத பத்தின ஒரு introduction and அதோட details எல்லாம் பார்க்கலாம். Okay, and GD ஓட டிசைன் பாத்தீங்கன்னா இதுதான். Okay, so என்னென்ன இருக்குன்னா objectives of group discussion, definition of group discussion, GD, why group testing, சரியா, ஏன் நம்ம வந்து டெஸ்ட் பண்றாங்க, factors that matter in GD, என்னென்ன factors வந்து பாத்தீங்கன்னா அங்க யூஸ் பண்றாங்க, do's and don'ts in group discussion, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, so do's and don'ts என்னென்ன நம்ம பண்ண போறோம், suggestions, ஏதாவது suggestion இருந்தா நீங்க சொல்லலாம், administrative details. Okay, so administrative details you can explain, topics of importance frequently discussed, ஒரு டிஸ்கஸ் பண்றது வந்து பார்த்தா ரீசன்ட்டா ஓகே நடந்த டாபிக்ஸ் you have to discuss. Okay, and the next one, so do you know what it is? Yes, it is a human brain. It consists right and left part. Okay, so left part la நமக்கு வந்து பார்த்தா என்னென்ன இருக்கு அப்படினா analysis, mathematics, language and logics, இதெல்லாம் நமக்கு left part ல இருக்கு. Okay, and the right part வந்து பார்த்தா என்னென்ன இருக்குனா pictures, imagination, rhythm and dimension. இந்த பார்ட்ஸ் வந்து பார்த்தா நமக்கு GD க்கு வந்து நம்ம யூஸ் பண்றப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்ல இருந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ ரைட் சைடுல நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம், லெஃப்ட் சைடுல நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இது ஒரு டைமென்ஷன். இந்த டைப் தான் நீங்க வந்து யூஸ் பண்ற இந்த டைம் வந்து பார்த்தா இந்த ரைட் அண்ட் லெஃப்ட்ல இருந்து தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ லெஃப்ட் சைடுல யூஸ் பண்றது வந்து பார்த்தா மேக்ஸ், கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்ல யூஸ் பண்றீங்கல்ல, இதெல்லாம் நீங்க லெஃப்ட் சைடுல இருக்கிற பிரெயின்ல தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அந்த ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜினரி இந்த கனவுலாம் வருதுல, இந்த ட்ரீம் எல்லாம் வருதுல, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இருந்து தான் வரும், ரைட் சைடு ட்ரீம்ல. சோ மேக்ஸிமம் உங்களோட தாத்தா பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு சைடா படுக்காது அப்படிமாங்க, பாத்துருக்கீங்களா? ஒன் சைடா படுக்காத, கொஞ்சம் நேரா படு அப்படிமாங்க. the reason behind என்னன்னா ஒன் சைடா படுக்கிறப்போ உன்னோட பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷஃபிள் ஆகும். சோ வெயிட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா அதோட ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா பேட் ட்ரீம்ஸ் கொண்டு வரும். So whenever you sleep in a good mood, ஒரு சைடுல நீ படுத்திருந்தீங்கன்னா உனக்கு நல்ல ட்ரீம் வரும். ஓகே, இன்னொரு சைடுல நீ படுத்திருந்த அப்படின்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட் ட்ரீம்ஸ் வரும். உனக்கு ஒரு பேய் திடீர்னு கனவுல வரும், ஒரு மாதிரி யாராவது ஒருத்தர் தலை இல்லாம நடந்து போயிட்டு இருப்பாரு. ஓகே, இந்த மாதிரியான ட்ரீம்ஸ் நிறைய வரும். ஸோ இது இமேஜினேஷன் ட்ரீம் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா ரைட் சைட் ஆஃப் பிரெயின்ல இருந்து நமக்கு வரும். ஓகே, அது நெக்ஸ்ட் ஒன். So GD ஓட objective. Okay, what is meant by objective? Objective is an aim, nothing but an aim. Okay, GD ஓட aim என்ன அப்படின்னா students will participate actively in a group setting. Okay, ஒரு group set பண்றப்போ students actively participate பண்ணுவாங்க. Next one, students will share their knowledge with others. உங்களோட knowledge you can share with others. Students will improve their communication skills. Obviously உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் will think as a team and find a solution to given problem. ஒரு ப்ராப்ளமை நீங்க எப்படி சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் will impress the employers to get a job. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஓகே, உங்களோட ஹெச்ஆர் டிவிஷன்ல இருந்து வந்திருப்பாங்க தெரியுமா, இன்டர்வியூவர் உங்களை பண்ணுவாங்க. இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கப்போ அவரை நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டக்கின் பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ் கோட்ல நல்லா ஃபார்மலா போட்டுட்டு, ஓகே, அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீட்டா இருக்கும் அண்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லுவார். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் அண்ட் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ்